பெங்களூர்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் ரெகுலராக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கரெக்டாக சேஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 5 ரூபா 2 ரூபா எல்லாத்தையுமே தபாக்கியாக தான் பார்ப்பாங்க கண்டக்டரு. ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு சூப்பரான கடைக்கு போய் பிரியாணி சாப்பிட போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 3வது மொபைல் லொக்கேஷன் பாருங்கள். அதாவது ஹொஸ்கோட்டே மணி தம் பிரியாணி. ராத்திரி போகிறதுனால நான் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுது. பிரியாணியை வந்து ஹலாலான்றது வந்து நான் நெட்டில் பார்த்தேன். ஸோ நம்ம அங்கே ஹொஸ்கோட்டே போய் அங்கே கேட்டுப்போம். வந்து 2 பஸ் வந்து நாங்கள் மாறணும். ஸோ இந்த நைட்டு ராத்திரி 3:30 மணிக்கு 24 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ண தயாராக இருக்கோம். மோஸ்ட்லி பெங்களூரில் இருக்கவங்க ஓன் டிரான்ஸ்போர்ட், அதாவது பைக்கு சைக்கிள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போகிறது கொஞ்சம் ஈஸி. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் பண்ணி இப்போ தான் பஸ் வந்துச்சு. போகாமல் வீட்டிலே படுத்து தூங்கி இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் போவோம், ஓகே தானே. தூங்கிட்டு இருந்தாலும் பிடிச்ச அநியாயமாக எழுப்பிட்டு போயிருப்பேன். பிரியாணிடா கார்பரேஷன் दो स्टॉप तुम रिमेन करते हैं. ஏன்டா தும்மு சொல்லக்கூடாது? தும்முனா நீன்னு அர்த்தம், ஆப்புனா நீங்கள் அர்த்தம். ஆப்பா ஆப்பா ஆப்புனா ஆப்படிக்கிறது அது சொல்ல. அந்த பில்லு பை ஹிந்தியில தும்முனா நீ, ஆப்னா நீங்களா? ஆப்புனா நீங்கள் அர்த்தம். நல்ல வேலை அவர் எதுவும் கோவப்படல. அவருக்கு ஹிந்தி தெரியாது கூட. பெங்களூர்லையும் இப்போ கொஞ்சம் வெயில் கொளுத்துறதுனால டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டை போட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்காரு. HAL அப்படின்ற பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே நாங்கள் அதாவது ரிச்மாண்ட் சர்க்கிளுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு 40 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா மேனி 40 ரூபா வாங்கினாங்க. ஸோ ரிச்மாண்ட் சர்க்கிள் வர்றதுக்கு முன்னாடியே கண்டக்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஹொஸ்கோட்டேயில் போய் பிரியாணி சாப்பிட போகணுன்னா நீங்கள் வந்து கார்பரேஷன் அப்படின்ற ஒரு பக்கத்து ஸ்டாப்பில் இறங்கினா தான் உங்களுக்கு பஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்து வந்துட்டு இருந்தோம். கடைசியில் இறங்க போகிற நேரத்தில் வந்து அவர் என்ன பண்ணார், ஒரு 10 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நீங்கள் வந்து கார்பரேஷன் ஸ்டாப்பில் இறங்க போகிறீங்கல்ல, ஒரு ஸ்டாப் எக்ஸ்ட்ரா இருக்கனால 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லி 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்ததுக்கு ஆள் வந்து தபா ஸ்டாப்பில் எப்படின்னு சொன்னாக்கா டிக்கெட்டு தரல, 10 ரூபாயை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அவருக்கு அவருக்கு நான் பேசுகிற புரியல, எனக்கு வந்து அவர் பேசுகிறது புரியல. ஸோ அதனால் நாங்கள் எந்த டிக்கெட்டுமே கேட்கல. பெங்களூரில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் ரெகுலராக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கரெக்டாக சேஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 5 ரூபா 2 ரூபா எல்லாத்தையுமே தபாக்கியாக தான் பார்ப்பாங்க கண்டக்டரு. என் ஃப்ரெண்ட்ஸே நிறையா பேர் ஃபஸ்ட்டு கம்பெனிலலாம் ஜாயின் பண்ணப்போ ஏகப்பட்ட காசை விட்டுருக்காங்க. இங்கேருந்து ஹொஸ்கோட்டைக்கு வந்து 80 ருபீஸ் கேட்குறாங்க. அண்ணனுக்கு வந்து கரெக்டாக சேஞ்சை கொடுத்துருவோம், அதுதான் நல்லது. ஆனால் 80 ருபீஸ். கடைக்கு சரியான கூட்டம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டருக்கு வண்டியும் காருமா நிற்கிது. காலையில் 4:30 மணியான டவுட்டாக இருக்குது. கடையில் வந்து நான் பிரியாணி வாங்கி சாப்பிடுங்கன்னு உங்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பாயிண்ட்ஸை நான் சொல்லலாம். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பீஸு ஏமுபின்னு மட்டன் பீஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே கம்பேரிட்டிவ்லி ஒரு ஆவரேஜான கடையை விட அதிகமாகவே பீஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் எனக்கு மட்டும் நல்லி எலும்பு வேறு வந்துருந்துச்சு. டேஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு 2 வாய் சாப்பிட்டப்போ ஒரு மாதிரி ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கல்யாணத்தில் போய் ஓசி சாப்பாடு சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆமாம், கல்யாணத்தில் சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட்டு தான். பட் ஃபஸ்ட்டு வாய் வைக்கிறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க டேஸ்ட்டு காரணம் வந்து அந்த ஒரு புதினா இருக்குல்ல, தப்பாக்கட்டி ஸ்டைலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த புதினாவோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அது மாதிரி இந்த தம் பிரியாணியில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக அதுதான் ஒரு ரீசனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு நல்ல தலப்பாக்கட்டி இல்லை ஒரு நல்ல தம் பிரியாணி கடையில் போய் சாப்பிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி அந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகம். அது வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய ஆளுங்களும் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வந்து அவ்வளோ 100கணக்கான வண்டி நிற்கிது. அதே மாதிரி வந்து காருமே அவ்வளோ கார் நிற்கிது. ஸோ இந்த அளவுக்கு ஹைப் ஏற்றுற அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்கா, ஒரு குவாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். பிரதர், பிரியாணி ஹலால் ஹலால்? எஸ், தேங்க்யூ பிரதர். அளவுக்கு லைன் நிற்கிது அந்த
படைப்பா படத்துல சொன்ன மாதிரி அப்படியே வரிசையா நிப்பாங்களா அது மாதிரி நிக்கிறேன். படத்துல அவன் சப்போர்ட்டா ஊருக்கு ஜனங்களாம் வருவாங்க தெரியுமா, அந்த டைம் கரெக்டா சொன்னீங்க. அது மாதிரி நிக்கிறாங்க, அப்படியே கியூ போய்கிட்டே இருக்கு. அது கூட அந்த பழைய காலத்துல தியேட்டர்லாம் கியூல நிப்பாங்கல்ல, அது மாதிரி கம்பிலாம் போட்டு அந்த கம்பிக்குள்ள வளைஞ்சு போய் டோக்கன் வாங்கி ஒரு ஆவரேஜான பிரியாணி சாப்பிட்டோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கியூ. ஸோ அங்கேருந்து அந்த டென்ட்டுக்கு பின்னாடி வழியாக வந்து இங்கே அப்படியே போய் உள்ளே போனால் டோக்கன் வாங்கலாம். அந்த டோக்கனை வாங்கிட்டு திருப்பி இந்த க்யூவில் போயிட்டு டைரெக்டாக போய் வாங்கணும். ஸோ ஃபைனலி ஒரு பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த இதை வாங்கியாச்சு. 1000 பேருக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கேன். 1000 பேருக்கு பின்னாடி நின்றாப்புல முபீனு. நான் போய் உள்ளே குக்கிங் பண்ணுற வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் தம் பிரியாணி, மணி தம் பிரியாணி, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு தம் பிரியாணி சொன்னாங்க. அந்த 3 தம் பிரியாணி தான் இங்கே இந்த ஏரியாவில் ஃபேமஸ். பெங்களூரில் இருக்கவங்க காலையில் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வராதிங்க. அளவுக்கு ஒரு 2 மணி 1:30 மணிக்கெலாம் வந்துடுறேன்னு. வந்து 2 மணிக்கெலாம் ஓப்பனாக இருக்குமானே தெரியலையே. கடை ஓப்பனில் இருக்காது. பட் ஆனால் பாயை விரித்து தூங்கி லைனில் நிற்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ல. ஆனால் நம்ம லைனில் நிற்கலை, நம்ம வந்து காலை கரெக்ட் பண்ணி வாங்கியாச்சு. ஆமாம், நான் போய் நின்றுட்டு இருந்தேன். பாய் வந்து யாரையும் கரெக்ட் பண்ணி भैया ऑटो में कितना स्टॉप 20 तो 20 ரூபா கேட்குறாங்க. ஸோ மேரா காணா சாப்பிட்டோம். டெய்லி இருக்கா இல்லை எப்படி? இல்லை ஒரு வாரம் 3 டைம்ஸா? 3 times. ஸோ வீக்லி 3 டைம்ஸ். बस किधर से? इधर है. थैंक्स. इधर से नाலும் தப்பாடா. கரெக்டு தான், புரிஞ்சுக்கிறாங்க. इधर से ना इंगे से, इंडिया से